மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நம்ம இவ்வளவு நாளா கேட்டுட்டு இருந்தது நீண்ட நாள் கோரிக்கையாக முகல் ஹிஸ்டரிலாம் நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல குளோரிஃபை பண்ணியிருக்கு. அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள், எந்த முகலாய மன்னர்கள் இங்கு ஆக்கிரமிப்பாளர்களாக வந்தார்களோ அவங்களை குளோரிஃபை பண்ணி நம்முடைய சிறு குழந்தைகளுக்கு அது கற்பிக்கப்படுகிறது, அதை மாத்தணும் என்று நம்ம கோரிக்கை வச்சுட்டே இருந்தோம். அது இப்போது நிறைவேறி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாபர் முதற்கொண்டு அவுரங்கசீப் வரை பாபர் குறித்து குறிப்பிடும் போது த குரூயல் இன்வேடர் என்றும், அவுரங்கசீப் பத்தி குறிப்பிடும் போது த டெம்பிள் டெஸ்ட்ராயர், அதாவது அவ்வளவு கோவில்களை இடித்த ஒரு மன்னன், ஒரு கொடூரன் அவுரங்கசீப் என்பதை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப நாட்களாக பெண்டிங். இது ஏன் பெண்டிங்னா, கிட்டத்தட்ட 2-3 தலைமுறைகள் காங்கிரஸ் ஆட்சி காலம் முதல் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தொட்டு 2014க்கு முன்னாடி இருந்த எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் அனைவருமே முகல் ஹிஸ்டரியை குளோரிஃபை பண்ணும் விதமாக தான் இங்க பாட புத்தகத்துல இடம்பெறும் வகையில செய்திருந்தாங்க. அதை படித்து மாணவர்கள் இங்க ஒரு 1000 ஆண்டுகளாக நடந்த ஹிந்து இன படுகொலை, ஹிந்து ஜீனோசைட் பத்தி தெரியாம உண்மையிலேயே ஆக்கிரமிப்பாளர்கள் நல்லவங்க, ஆக்கிரமிப்பாளர்கள் நல்லவங்க தெரியுமா, முகல்ஸ் மட்டும் இல்லைன்னா நமக்கு பிரியாணி கிடைச்சிருக்காது, முகல்ஸ் இல்லைன்னா தாஜ்மஹல் கிடைச்சிருக்காது, முகல்ஸ் இல்லைன்னா நமக்கு படிப்பறிவே கிடைச்சிருக்காது, ஆர்கிடெக்சர் கிடைச்சிருக்காது, இந்த நல்ல டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, கலை பொருட்கள் அதெல்லாம் கிடைச்சிருக்காது, ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சிருக்காது, எதுவுமே கிடைச்சிருக்காது, நம்ம காட்டு மிராண்டிகளா சுத்திக்கிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிறத மக்கள் பதில பதிய வச்சிருப்பாங்க. குறிப்பா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அந்த 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு அந்த காலகட்டத்துல ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் படிச்சு அனைத்து முகலாய மற்றும் சுல்தான் மன்னர்களுடைய பெயரை மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பாங்க. வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முகலாய சுல்தான் மன்னர்களுடைய பெயர்களை மனப்பாடமா சொல்லுவோம். அப்பெல்லாம் அவ்வளவு குரூயலான ஒரு மன்னர்கள் அவங்க, ஜிஸ்யா வரி விதிச்சவங்க. இந்த நாட்டுல இஸ்லாமியராக இல்லாம இருக்கிறதுக்கு, ஒரு நான் முஸ்லிமாக இருக்கிறதுக்கு ஜிஸ்யா வரியை போட்டு மக்களை வாட்டி வதச்சாங்க. அவ்வளவு கோவில்களை அவுரங்கசீப் டார்கெட் பண்ணி இடிச்சான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா வரும். ஃபர்ஸ்ட் சுல்தான் மன்னன் யாரு, கடைசி சுல்தான் மன்னன் யாரு, முதல் முகலாய மன்னன் யாரு, இந்த பாபர், ஹுமாயூன், அக்பர், அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அதான் மனப்பாடமா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்மளுடைய சிறு குழந்தைகள் அனைவரும் பள்ளி பருவத்துல படிக்கக்கூடிய ஒரு பாட புத்தகத்துல இருந்ததுனால எல்லார் மனசுலயுமே இந்த முகல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஊறி போயிருச்சு. இந்திய மன்னர்களுடைய ஹிஸ்டரி, ராஜராஜ சோழன் தொட்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜா வரைக்கும் எத்தனையோ மாவீரர்கள் இந்த தேசத்திற்காக போராடியவர்கள், ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக போராடிய மன்னர்களை பத்தியான வரலாறு எங்கேயுமே கற்பிக்கப்படாது. மாறாக அவங்களை பத்தி ஒரு சில வரிகள் மட்டும்தான் இருக்கும். ஆனா முகல் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதற்கெல்லாம் இப்போது முற்றுப்புள்ளி வைத்து என்சிஆர்டி புக்ஸ்லயே நடுவுல பாத்தீங்கன்னா அந்த முகலாய ஹிஸ்டரியை நம்ம சாப்டர் தூக்குறோம், டெலீட் பண்றோம் என்ற ஒரு பேச்சு இருந்தது என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிரஷர் கவர்மெண்ட் மேல, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல, என்னன்னா நீங்கள் அதை தூக்கக்கூடாது, தூக்கினால் அப்பேற்பட்ட ஒரு ஹிஸ்டரி நடந்தது என்றே இந்த மக்களுக்கு தெரியாமல் போய்விடும். பாருங்க, ஒரே ஒரு சாவா திரைப்படம், சாவா என்ற ஒரு திரைப்படம் சம்பாஜி மகாராஜா எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தார் என்று நம்ம பார்த்தோம். அது பார்த்த பிறகாக நாடு முழுக்க எப்படி முகலாயர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை நம்ம மக்களுக்கு உணர்த்தினோம். ஒரு திரைப்படம் மூலமாவே இவ்வளவு ஒரு ஹிஸ்டரி உணர்த்த முடியுதுன்னா, சிறு வயதிலேயே பள்ளி பாட புத்தகத்துல கொடுக்காமல் விட்டால் அவர்கள் காலத்திற்கும் வரலாறை அறிய மாட்டார்கள். The nation which doesn't learn from its history is bound to repeat the same mistakes again and again என்று சொல்லுவாங்க. இந்த நாடு தன்னுடைய வரலாற்றிலிருந்து பாடம் கற்காமல் இருக்கிறதோ, செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்ய அந்த தேசம் செஞ்சிடும், திரும்ப அதே தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால வரலாற்றிலிருந்து பாடம் கற்க வேண்டும் என்றால் வரலாற்று பிழைகளை சுட்டி காட்ட வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு ஹிந்து ஜீனோசைட், ரத்தம் சொட்ட சொட்ட 1000 ஆண்டுகளாக இங்கு நம்மளுடைய மூதாதையர்கள் போராடினார்கள், உயிர் நீத்தார்கள் என்பதை ஹிஸ்டரி புக்ஸ்ல காட்ட வேண்டும் என்பதற்காக இப்போதான் மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 11 ஆண்டுகளாகவே அந்த கோரிக்கை வலுத்து கொண்டே வந்தது. நீங்கள் ஆட்சிக்கு இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன, இருந்தாலும் இன்று வரை ஹிஸ்டரி புக்ஸ்ல உங்களுடைய சேஞ்சை நீங்க கொண்டு வரல. இத்தனைக்கும் பாஜகவுடைய எல்லா தொண்டர்கள் தலைவர்கள் வரைக்கும் மனசுல அது மாற்றணும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட பிராக்டிகலி அது இம்ப்ளிமெண்ட் ஆகல என்று சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, பாஜக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இப்போன்னு இல்லைங்க, அது ஒரு பீப்புள் மூவ்மெண்டா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 370 அது ஒரு பீப்புள் மூவ்மெண்டா மாறணும், அதுக்கப்புறம் பாஜக கை வச்சுதான் மக்கள் எதிர்ப்பு இருக்காது. அதே மாதிரி ராமஜென்ம பூமி மக்களுடைய போராட்டமாக மாறிய பிறகு பாஜக கையில் எடுத்ததுனால பாஜக பெரும் ஆதரவு கிடைத்தது. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிதான், ஒட்டுமொத்த நாடும் யூனிஃபார்ம் சிவில் கோடு தேவை என்று அந்த ஒரு மனப்பான்மைக்கு வந்தவுடன் பாஜக அரசாங்கம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஒட்டுமொத்த நாட்டு மத்தியில அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இப்பொழுது ஆட்சிக்கு வந்தவுடன் 2014 பண்ணியிருந்தால் இது மிகப்பெரிய பேக்லாஷ் சந்திச்சிருக்கும் அரசாங்கம். அப்படி பண்ணாமல் தேசம் முழுக்க ஹிஸ்டரி புக்ஸ்ல முகலாய ஹிஸ்டரியை, உண்மையான ஹிஸ்டரியை நம்ம காட்டணும் என்ற அந்த கோரிக்கையை வலுத்து வர இப்போது அதை செய்திருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெரிதளவுல எதிர்ப்பே கிடையாது. திரும்ப 4 இந்த கம்யூனிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் இந்த தேசத்தினுடைய வரலாற்றை திரித்து இந்த தேசத்தினுடைய வரலாற்று மீதே ஒரு வெறுப்பு உணர்ச்சியை தூண்டும் விதமாக 4 பேர் இருப்பாங்க, இந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ்.
வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ற பேர்ல அவங்க கூட எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி பொதுமக்கள் மத்தியில இது வரவேற்பை தான் பெற்று இருக்கும். அதனால இதுவரை பள்ளிக்கூடத்துல பயின்ற தலைமுறையினர் அவர் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டும், ஓகே வி லாஸ்ட் 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன்ஸ், இனிமே வரக்கூடிய தலைமுறை எப்படி இந்த தேசம் 1000 ஆண்டுகளாக சிதைந்து போனது ஆக்கிரமிப்பாளர்களால. இன்னும் சும்மா க்ரூயல் இன்வேடர், டெம்பிள் டெஸ்ட்ராயர் என்று மட்டும் ஆக்கிரமிப்பாளர்களுடைய பெயரை குறிப்பிட்டா பத்தாது, என்ன செய்தார்கள் என்பதை ரொம்ப டீட்டெயிலா குறிப்பிடணும். எந்த ஆண்டு எந்த கோவில் எந்த ஆக்கிரமிப்பாளரால இடிக்கப்பட்டது. உதாரணத்திற்கு 1528ஆம் ஆண்டு மீர் பாக்கி என்ற பாபரனுடைய படை தளபதி தான் ராமஜென்ம பூமியை இடித்தான் என்ற அந்த வரலாற்றை ஆதாரபூர்வமாக ஹிஸ்டரி புக்ஸ்ல கொடுக்கணும். அதே மாதிரி கிருஷ்ண ஜென்ம பூமி மதுரா எப்போது சிதைந்து போனது, காசி விஸ்வநாதர் ஆலயம் எப்போது சிதைந்து போனது, காசி விஸ்வநாதர் ஆலய பக்கத்துல அந்த ஸ்ட்ரக்சர் எப்பொழுது வந்தது, எப்போது சிதைக்கப்பட்டது என்று அனைத்து வரலாறும் கூறப்பட்டால் மட்டும்தான் இங்கு உண்மையான வரலாறு கொண்டு போய் சேரும். மாறாக க்ரூயல் இன்வேடர், டெம்பிள் டெஸ்ட்ராயர் என்று மட்டும் போட்டால் மட்டும் பத்தாது. ஏன்னா மாணவர்களுக்கு ஒன்றும் புரியாது. சாதாரண மாணவர்கள் க்ரூயல் இன்வேடர், டெம்பிள் டெஸ்ட்ராயர் என்ன புரியும்? ஸோ டீடைல்டாக ஒவ்வொன்றாக எந்தெந்த ஆண்டு என்னென்ன நடந்தது. ஏன்னா இந்தியன் ஹிஸ்டரி, நீங்க இந்தியன் ஹிஸ்டரி என்ற பேர் தான் நீங்க அந்த சாப்டர் கொடுக்குறீங்க. அப்போ உண்மையான இந்தியன் ஹிஸ்டரி நீங்க கொடுக்கணும் இல்லையா? எதனால முகமது பின் துக்ளக் டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு கேபிட்டல்ல மாத்தினாரு என்று யாருக்கும் பயனில்லாத அந்த வரலாற்றை மட்டும் பக்கம் பக்கமா உங்களுக்கு கொடுக்க தெரியுது. ஆனா இந்திய மன்னர்களை பத்தி ஒரு பக்கம் கூட கொடுக்க தெரியலனா இதை கண்டிப்பா மாத்தி ஆகணும் இல்லையா? ஆனா அந்த கில்ஜி மன்னர்கள், லோடி மன்னர்கள், இன்னும் பல சுல்தானிய முகலாய மன்னர்கள் என்னென்ன பாதிப்பை இந்த தேசத்துல உண்டாக்குனாங்க என்பதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அதனாலதான் நம்மளுடைய அடுத்த வீடியோல, அடுத்த காணொலியில பாத்தீங்கன்னா ஒரு டீடைல்டான ஒரு வீடியோ நானே பதிவு பண்ண இருக்கேன். எந்தெந்த முகலாய மன்னர்கள் எவ்வளவு அட்டூழியம் செய்தார்கள், அவர்களுடைய அட்டூழியத்துக்கு எப்படி அளவே இல்லாமல் இருந்தது, எத்தனை கோவில்களை இடித்தார்கள், எத்தனை இந்து மக்களை கொன்று குவித்தார்கள், அவர்களுடைய அந்த மதவெறியின் காரணமாக இங்கு எவ்வளவு இந்து மக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை ரொம்ப விரிவாக அடுத்தடுத்த வீடியோல பதிவு பண்ண இருக்கோம். அதாவது நிறைய ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், ஹிஸ்டாரியன்ஸ், இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்க அனைவரையும் கூட்டிட்டு வந்து நம்ம சேனல்ல பேச வைக்கலாம்னு இருக்கோம். அதாவது தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு தேவை. கண்டிப்பாக நீங்க ஆதரவு தருவீங்க என்று நம்புவோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி, நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக அதை பத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்கோம். அது என்னன்னா எலக்டோரல் ரோல்ல, அதாவது நம்மளுடைய வாக்காளர் பட்டியல்ல, இந்திய தேசத்தினுடைய வாக்காளர் பட்டியல்ல ஃபாரின் நேஷனல்ஸ்னுடைய ஓட்டர் ஐடி நிறைய ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு. இதை களையெடுப்பதற்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற ஒரு முன்னெடுப்பை எலெக்ஷன் கமிஷன் முன்னெடுத்திருக்கு. இதை பீகார்ல அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் போன்ற மேதைகள் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் நாடி, சுப்ரீம் கோர்ட்ல வந்து இது எப்படியாவது தடை பண்ணுங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கக்கூடாது பீகார்ல என்று சொல்லிட்டு இருக்காங்க என்று நம்மளுடைய சேனல்ல அதை எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணியிருக்கோம். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா நேற்றுக்கு வெளியா இருந்தது. என்னன்னா ஃபாரின் நேஷனல்ஸ், பல ஃபாரின் நேஷனல்ஸ் இன்க்ளூடிங் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர், இது போன்ற நாடுகள்ல இருந்து இங்க குடிபெயர்ந்த சட்டவிரோதமாக வசிக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருக்கு என்ற திடுக்கிடும் தகவல் இல்ல, இங்க அனைவருக்குமே தெரியும். பாராளுமன்றத்திலே கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்தியாவில 2 கோடி பங்களாதேஷிஸ் இருக்காங்க என்பதை பதிவு பண்ணியிருப்பாரு. இதுல நிறைய பேருக்கு ஃபேக் ஆதார், ஃபேக் ரேஷன் கார்டு, ஃபேக் ஓட்டர் ஐடி இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படி இருக்குங்க. அவ்வளோ ஓட்டைகள், இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் என்று சொல்லுவாங்களா, இதுதான் அந்த ஓட்டை போல. அந்த ஓட்டையெல்லாம் பயன்படுத்தி இப்பொழுது அவங்க ஓட்டர் ஐடியெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதை களையெடுக்கிறதுக்காக தான் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை கொண்டு வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான ஓட்டர்ஸ் வந்து ஃபாரின் நேஷனல்ஸாக இருக்காங்க என்பதை தெரிய வந்து அவர்கள் அனைவரையும் களையெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 85% முடிஞ்சு போச்சு இந்த ஸ்பெஷல் ரிவிஷன். ஸோ இதுலயே இவ்வளோ லட்சம் வாக்காளர்கள் என்றால் நினைச்சு பாருங்க, பீகார் இப்படி இருக்கு. இது சும்மா ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான். ஏனென்றால் அடுத்த ஆண்டு மிக முக்கியமான ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் வரவிருக்கு. என்னது? தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு. அதையும் தாண்டி இல்லீகல் இமிகிரன்ஸ், சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் என்று சொன்னாலே ஒரு மாநிலம் நமக்கு ஞாபகம் வரும், வெஸ்ட் பெங்கால். மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அவர்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷி நேஷனல்ஸ் அங்க மேற்கு வங்க தேர்தல் நடப்பதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கதான் போகுது. நடக்கும்போது அங்கு லட்சக்கணக்கான பங்களாதேஷி நேஷனல்ஸுடைய வாக்குகள் ரத்து செய்யப்படும். ஏன்னா அங்க மம்தா பானர்ஜி அவர்கள் எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா, அங்க லோக்கல்ல டிஎம்சி பொறுப்பாளர்களா இருப்பாங்கல்ல, அவங்களாம் ஓப்பனாகவே மைக்ல சொல்லுவாங்க, இங்க நிறைய பேர் பங்களாதேஷிஸ் இருக்கீங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும்னா எங்களுக்கு கட்சி பிரமுகர்கள் இருக்காங்க, அவங்க தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி எடுத்து கொடுப்பாங்க என்று வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சி கட்சிக்காரங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஓப்பனா பொதுவெளியில. அப்போ அந்த அளவுக்கு அங்க பங்களாதேஷி நேஷனல்ஸ்க்கு அடைக்கலம் கொடுத்து எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நேஷனல் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி மம்தா பானர்ஜி என்ற சர்வாதிகாரி எங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டுமே ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இது போன்ற டிரான்ஸ்பரண்டா நடத்தினா அங்க யார் ஜெயிக்க போறா என்று தெரிந்து விட போகிறது. இந்திய தேசத்துக்காக தான் எலெக்ஷன் கமிஷன். வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வந்து ஓட்டர் ஐடி கொடுக்குற அளவுக்கு நம்ம தேசம் கிடையாது. இப்போ விஸ்வகுரு என்று சொல்லுவோம்.
விஸ்வகுரு ஒரு காலத்துல ஆகதான் போறோம். ஆனா இப்போ விஸ்வ தர்ம சத்திரம் ஆயிட்டு இருக்கு. அதாவது யாருக்கெல்லாம் அடைக்கலம் தேவையோ சட்டவிரோதமாக இந்தியாக்குள்ள குடிபெயர்ந்து விடலாம் என்ற நிலைமை இருக்கு. பல கோடி சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் இங்க இருக்காங்க. பீகார் இஸ் ஜஸ்ட் சாம்பிள். பீகார்ல நடக்கக்கூடிய இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது ஒரு சாம்பிள் தான். சரி, என்ன இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்தோம்னா 2003ஆம் ஆண்டு வரைக்கும் உங்களுடைய பெயர் ஓட்டர் ஐடியில, அதாவது ஓட்டர் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா, எலக்டோரல் ரோல்ல இருந்ததுன்னா நீங்க மீண்டும் அப்ளை பண்ண தேவையில்லை, டாக்குமெண்ட்ஸ் ஃபில் பண்ண தேவையில்லை. சப்போஸ் 2003ஆம் ஆண்டுல உங்களுடைய பேர் இல்ல, ஆனா உங்களுடைய பேரண்ட்ஸோட பேர் இருக்குன்னா நீங்க ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணா போறோம், டாக்குமெண்ட்ஸ் எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்லை. இல்ல யாரோட பேரும் இல்ல அப்படின்னா நீங்க இந்த நாட்டு சிட்டிசன் தான், இங்க பாருங்க நான் இங்கதான் வசிக்கிறேன், என்னுடைய உறவினர்கள் இவங்க என்று எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க எலெக்ஷன் கமிஷன். அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டா போறோம். உண்மையிலேயே டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறவங்க, டாக்குமெண்ட்ஸ் கையில வச்சுக்கிட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எதற்காக பயப்பட வேண்டும்? பயப்படவே தேவையில்லை. யாரு பயப்படணும்? சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவங்க. சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவங்க தான் பயப்படணும். அவங்களுக்காக எதுக்காக ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் இவங்களாம் வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்களா தான் இவங்களோட ஓட் பேங்க். ஸோ வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசத்தினுடைய இறையாண்மையை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளை நாம் புறம் தள்ள வேண்டும். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக தான் நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார். என்ன தெரியுமா சொல்றாரு? குறிப்பார்த்த சிறுபான்மை வாக்குகளை மட்டும் தூக்கி விட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ற அபாண்டமான குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதை போய் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியல இவங்களால. வெறும்னா வாய் சவடால் மட்டும் தான். எப்படி திமுக வந்து பேச போதும். இப்ப பாருங்க, அடுத்த வருஷம் தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கதான் போகுது. அப்போ இவங்களாம் எப்படி கதறுவாங்க அப்படின்னு பார்க்கதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் பண்ணாதான் போறாங்க. இவங்க எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, தெரிவிக்காவிட்டாலும் சரி, சட்டப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு அளித்த அதிகாரத்தின்படி அவங்க செய்யதான் போறாங்க. நம்மளே பார்த்திருப்போம், அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூட சொல்லியிருந்தாரு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பங்களாதேஷ் இல்லீகல்ஸ் பங்களாதேஷ்ல இருந்து அஸ்ஸாம் வழியாக நேரடியாக தமிழ்நாட்டுக்கு தான் போறாங்க, தமிழ்நாட்டுல நிறைய பங்களாதேஷ் இல்லீகல்ஸ் இருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க என்று அவரே வார்ன் பண்ணியிருந்தாரு. நிறைய பேரை போலீஸ் கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளே பார்த்திருப்போம் பங்களாதேஷி இல்லீகல்ஸுடைய பிரச்சனை தமிழ்நாட்டில் எப்படி பூம் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ அவங்க எத்தனை பேர் வாக்காளர் பட்டியலில் இணைஞ்சிருப்பாங்க, ஓட்டரா மாறி இருப்பாங்க என்பது ஒரு கேள்விக்குறி. அப்படி அடுத்த வருஷம் இங்க ஒரு சில வாக்காளர்களுடைய பெயரை தூக்கிவிட்டால் உடனடியே வந்துருவாங்க. திமுக உள்ளிட்ட ஒட்டுமொத்த அந்த லாபி இறங்கி சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்து தூக்குகிறது எலெக்ஷன் கமிஷன். அவங்க எந்த தேசத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய பூர்வீகம் என்ன, இங்க அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா, எப்படி ஓட்டர் ஐடி எடுத்தாங்க, சட்டப்பூர்வமாக எடுத்தாங்களா, சட்டவிரோதமாக எடுத்தாங்களா, எதுவுமே தெரியாம கண்மூடிக்கொண்டு அவங்களுடைய வாக்கு வங்கி இல்லையா, எப்படி அந்த வாக்கு வங்கியை விட்டு விடுவது என்று அவங்க கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்க தான் போறாங்க. ஆனா நம்ம தெளிவாக இருக்க வேண்டும், நம்மளுடைய ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் தேசத்தினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக தான், இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இந்தியன் எலெக்ஷன்ல ஓட்டு போடணும் என்பதற்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துகிட்டு இருக்கே தவிர வேற எதற்காகவும் கிடையாது. இதை பத்தி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்து 1008 வதந்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. ஆக நம்ம சொல்றதெல்லாம் வதந்திகளை நம்ப வேண்டாம். கீப் காம் அண்ட் பிலீவ் இன் எலெக்ஷன் கமிஷன். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். இதனுடைய அப்டேட்ஸ், முகல் ஹிஸ்டரி அப்டேட்ஸ் பிளஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து ஏதாவது இருந்துச்சா நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்போம். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம், வந்தே மாதரம். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.